சாம்சங் நிர்வாகத்துக்கு உங்கள் மீது கடுமையான கோபம் ஆத்திரத்தினுடைய வெளிப்பாடுதான் உங்களுடைய 27 பேரை ஓராண்டு காலமாக சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஆலைக்குள்ளே அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நிலை. சாம்சங் நிர்வாகம் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் உலகம் பூராவும் சுற்றி கொண்டிருந்த நேரத்தில் தமிழகத்தில் அந்த நிறுவனத்தை கடிவாளம் போட்டு நிறுத்தின பெருமை உங்களுடையது. அதை தலைமையேற்று நடத்தினவர்கள் நீங்கள். ஆகவே உங்கள் மீது கோபம் இருக்கு. ஆனால் அருமை தோழர் ஸ்டாலினுக்கு நான் சொல்லுவது என்னவென்று சொன்னால், தமிழனுடைய வீரத்தை, மானத்தை, மரியாதையை பெருமையாக சொல்லக்கூடிய நீங்கள் அதை நிரூபித்து காட்டின சாம்சங் தொழிலாளியோடு இருக்கிறீர்களா, அல்லது தமிழனுடைய மானத்தை, மரியாதையை பறிக்கக்கூடிய சாம்சங்கோடு நீங்கள் இருக்கிறீர்களா? இதுதான் கேள்வி. இப்ப காவல்துறையின் நிலைமை என்னன்னா, பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? யாரு பக்கம் இருக்கிறது? எங்கு போனாலும் எது நடந்தாலும் ஹெலிகாப்டர்ல முதலமைச்சருக்கு போனா ரோட்ல காவல் நிற்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு. ஆகவே அந்த முறையில நம்ம அவங்கள சொல்லி ஒன்றும் தப்பு இல்லை. பேசின தோழர்கள் எல்லாரும் பல்வேறு கருத்துக்களை உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தொடர்ச்சியான போராட்டத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலாக சாம்சங் நிர்வாகத்துக்கு உங்கள் மீது கடுமையான கோபம் ஆத்திரத்தினுடைய வெளிப்பாடுதான் உங்களுடைய 27 பேரை ஓராண்டு காலமாக சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஆலைக்குள்ளே அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நிலை. காரணம் உண்டு. என்ன காரணம்? சாம்சங் நிர்வாகம் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் உலகம் பூராவும் சுற்றி கொண்டிருந்த நேரத்தில் தமிழகத்தில் அந்த நிறுவனத்தை கடிவாளம் போட்டு நிறுத்தின பெருமை உங்களுடையது. அதை தலைமையேற்று நடத்தினவர்கள் நீங்கள். ஆகவே உங்கள் மீது கோபம் இருக்கிறது. ஆனால் அருமை தோழர் ஸ்டாலினுக்கு நான் சொல்லுவது என்னவென்று சொன்னால், தமிழனுடைய வீரத்தை, மானத்தை, மரியாதையை பெருமையாக சொல்லக்கூடிய நீங்கள் அதை நிரூபித்து காட்டின சாம்சங் தொழிலாளியோடு இருக்கிறீர்களா, அல்லது தமிழனுடைய மானத்தை, மரியாதையை பறிக்கக்கூடிய சாம்சங்கோடு நீங்கள் இருக்கிறீர்களா? இதுதான் கேள்வி. தமிழகத்திலே இருக்கக்கூடிய சட்டங்களை அமுலாக்க வேண்டுமே தவிர இன்னொரு நாட்டினுடைய சட்டப்படிதான் நான் நடப்பேன் என்று சொல்லுவது தமிழனை அவமானப்படுத்துவது. அதை எதிர்த்து என்னுடைய மாநிலத்தில் என்னுடைய சட்டத்தை தான் அமுலாக்க வேண்டும் என்று ஸ்டாலின் சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். உண்மையிலேயே தன்மானமிக்க தமிழனுக்கு சொந்தக்காரர் நம்முடைய முதலமைச்சர் என்று சொன்னால் அவர் நம்மோடு இந்த மேடையில் இருந்திருக்க வேண்டுமே தவிர மறைமுகமாக சாம்சங் நிர்வாகத்துக்கு ஆதரவாக நிற்பது எந்த விதத்திலையும் பொருத்தமானதல்ல என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இங்கே தோழர் குமார் பேசும்பொழுது சொன்னார், நவம்பர் மாதத்தில் இருந்து தமிழகத்தில், இன்னும் சொல்ல போனால் சென்னையில் தினந்தோறும் போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. தினந்தோறும் போராட்டங்கள் நடக்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு காரணத்தால் அதிருப்தியுற்ற தொழிலாளர்கள் ஏராளம் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஏதோ ஒரு காரணத்தால் எல்லா துறையிலேயும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த அரசின் மீது ஒரு அதிருப்தி இருக்கிறது. எல்லா துறையிலேயும் சில துறையினர் அதை போராட்டமாக வெடித்து வெளியே கொண்டு வருகிறார்கள். சில பேர் போராட முடியாமல் தன்னுள்ளேயே அடக்கிக் கொண்டே இருக்கிறார்கள்.
இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களை கூட தனியாக விசாரித்தால் அவருடைய மனப்புழுக்கத்தை சொல்லுவார்கள். வாய்ப்பு கிடைத்தால் அவர்களும் செங்கொடியை பிடித்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தை போராட்டங்களை நடத்துவதற்கு அவர்களும் தயங்க மாட்டார்கள். ஆக இந்த போராட்டங்கள் எல்லாமே ஏதோ பொழுதுபோக்குக்கானதல்ல, மாறாக தன்னுடைய வாழ்நிலையை முன்னேற்றுவதற்கான போராட்டங்கள். அப்படி வாழ்நிலையை முன்னேற்றுவதற்கான போராட்டங்கள் தனித்தனியாக நடப்பதை எதிர்காலத்தில் இப்படி அதிருப்தியுற்ற தொழிலாளர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரே நாளில் சென்னையில் போராடினால் என்ன என்கிற கேள்வியும் நமக்குள்ள எழுகிறது. ஒரே நாளில் ஒருவேளை அப்படி ஒரு போராட்டத்தை திருவிழாவாக மாற்ற முடியுமா என்பதையும் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. தொழிலாளி வர்க்கத்தினுடைய உச்சகட்ட போராட்டம் என்பது தொழிலாளி வர்க்கத்தின் திருவிழா என்று மார்க்ஸ் சொல்லுகிறார். அந்த அடிப்படையில் நாம் அப்படிப்பட்ட போராட்டங்களையும் வலுவானதாக, மிக வலுவானதாக நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் இங்கே உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது, அனுமதி கேட்கும் பொழுது, நாம் மரத்தில் ஏறுவோமா கூவத்தில் குதிப்போமா என்றெல்லாம் நம்ம யோசிக்கல. அப்படி யாரும் யோசித்ததாக எனக்கு தெரியல. காவல்துறைக்கு நன்றி, இப்படியும் இங்கே போராட்டம் நடத்தலாம் என்று சில ஆலோசனைகளை சொல்லி இருக்கிறது அவருடைய மனப்புழுக்கத்தை காட்டுகிறது. அதுதான். எதிர்காலத்தில் அப்படிலாம் நம்ம சபதமெல்லாம் எடுக்க முடியாது. தேவை ஏற்பட்டால் எமகாவில் நம்ம அப்படி ஒரு முயற்சி எடுத்தோம். இல்லை, எமகாவில் தான் டவர் மேலே ஏறணும். அது போராட்ட வடிவத்தில் அது ஒன்று, அவ்வளோதான். ஆக இங்கேயும் அது வாய்ப்பு இருக்கிறது என்று காவல்துறை சொல்லி இருக்கிறது. அதுவும் நாம் எதிர்காலத்தில் என்னவென்று யோசிக்க வேண்டி இருக்கிறது. ஒருவேளை இப்போ நம்ம சொன்னதுனால எதிர்காலத்தில் இந்த இடத்த கூட அவங்க பேன் பண்ணலாம். இப்போ காவல்துறையின் நிலைமை என்னன்னா, பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? யாரு பக்கம் நிற்கிறது? எங்கு போனாலும் எது நடந்தாலும் ஹெலிகாப்டரில் முதலமைச்சருக்கு போனால் ரோட்டில் காவல் நிற்க வேண்டிய பொறுப்பு அவங்களது. ஆகவே அந்த முறையில் நம்ம அவங்கள சொல்லி ஒன்றும் தப்பு இல்லை. பட் பாயிண்ட் என்னன்னு சொன்னால், 27 தொழிலாளர்களுடைய பிரச்சனையை ஏன் இவ்வளவு நாள் இழுக்கிறீர்கள்? அரசோடு பேசினால், அரசு அமைச்சர்களோடு பேசினால், நம்முடைய தொழிலாளர் துறை அமைச்சரோடு பேசினால் நாளைக்கே முடிச்சிடுறேன்றாங்க. இந்த நாளை என்பதற்கான அளவுகோல் என்ன என்பதுதான் கேள்விக்குறி. இன்று போய் நாளை வா என்று சொல்லுவார்களே, அதே மாதிரி நாளைக்கே முடித்து விடுகிறேன் என்று எழுதி வைத்துக் கொண்டு தினமும் பார்த்தால் நாளைக்கு முடித்து விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய நிலையில்தான் இன்று தொழிலாளர் துறை இருக்கிறது. தொழிலாளர் துறைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது இப்போது இருக்கக்கூடிய அதிகாரம். ஏன் நான் இதை இப்போது இருக்கக்கூடிய அதிகாரம் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், எதிர்காலத்தில் அந்த அதிகாரம் அவர்களுக்கு இருக்குமா இல்லையா என்பது கேள்விக்குறி. புதிய தொழிலாளர் சட்டங்கள் அமுலாக்கினால் இப்போது இருக்கக்கூடிய தொழிலாளர் துறைக்கு இப்போது இருக்கக்கூடிய அதிகாரம் கூட இல்லை. அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்க வேண்டும் என்று போராடுவதும் நாம் தான். தொழிலாளர் துறையே இனிமேல் லேபர் ஆபீசர் கிடையாது, அல்லது அசிஸ்டன்ட் கமிஷனர் கிடையாது, மற்றதெல்லாம் மாற்றி வெறும் ஃபெசிலிட்டேட்டர் என்கிற பெயரில் கொண்டு வருவதும், அவர்கள் எந்த வழக்கையும் நடத்த முடியாது என்று கொண்டு வருவதும் புதிய சட்டத்தில் இருக்கிறது. புதிய சட்டம் வந்துவிட்டது என்று சொன்னால் எல்லாமே ட்ரிபியூனலுக்கு மாற்றப்படுகிறது என்று சொல்லப்படுகிறார்கள். ட்ரிபியூனலில் யார் இருப்பார்கள் அப்படி என்று கேட்டால், ட்ரிபியூனலில் தொழிற்சங்கத்தினுடைய பிரதிநிதி இருக்க மாட்டார், மாறாக ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் இருப்பார். அதோடு சேர்ந்து நிர்வாகத்துறை அதிகாரி ஒருவர் இருப்பார். இந்த இருவரும் சேர்ந்ததுதான் ட்ரிபியூனல் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் முடிவு செய்துதான் இறுதி முடிவு என்று சொல்லுகிறார்கள். அதையும் மீறி போக வேண்டுமானால் நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம். ஆக சட்ட திருத்தத்தை இப்படி கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை அவர்கள் எடுக்கிறார்கள். ஆக அந்த சட்ட திருத்தத்திற்கு எதிராகத்தான் கடந்த 12ஆம் தேதி இந்திய நாடு பூராவில் நடந்த வேலை நிறுத்தம். கிட்டத்தட்ட 30 கோடிக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள் என்று நாம் சொல்லவில்லை, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை சொல்லுகிறது. அடுத்த நாளே 13ஆம் தேதி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையினுடைய செய்தி, இதுவரை நடந்த வேலை நிறுத்தத்தில் இந்த வேலை நிறுத்தம் தான் அதிகமான தொழிலாளர்களை ஈர்த்தது, கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேல் தொழிலாளர்கள் பங்கு பெற்றார்கள் என்பது பத்திரிகை செய்தி. ஆக வலுவான போராட்டங்கள், ஆண்டுக்கு ஒரு முறை போராட்டங்கள் இப்படி ஒன்று நடக்கிறது. ஒவ்வொரு போராட்டத்திலேயும் கலந்து கொள்ளக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள்.
இந்த போராட்டத்தினுடைய விளைவு வேலை நிறுத்தத்தை எதிர்த்த பிஎம்எஸ் தொழிற்சங்கம் இப்போது அரசுக்கு என்ன கடிதம் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், அதில் தொழிலாளர் நல சட்டங்களில் மாற்றங்கள் உருவாக்குவதற்கு முன்னால் தொழிற்சங்க தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். கடந்த 10 ஆண்டு காலமாக இந்தியன் லேபர் ஆர்கனைசேஷன் என்கிற அந்த அமைப்பு கூடவே இல்லை. அதனுடைய தலைவர் முதலமைச்சர், பிரைம் மினிஸ்டர் தான் அதை கூட்டணும். ஆனால் அது கூட்டாத காரணத்தினால இப்போது பிஎம்எஸ் சொல்லுகிறது, அந்த அமைப்பு கூட்டத்தை உடனே நடத்துங்கள், அதில் இந்த 4 கோடுகள் சம்பந்தமாக விவாதிக்க வேண்டியுள்ளது, அதை விவாதித்த பிறகுதான் அமலாக்க வேண்டும். ஏனென்றால் ஒன்றிய அரசாங்கம் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அமலாக்குவது என்று அறிவித்திருக்கிறது. ஆக இப்படி ஒவ்வொன்றாக ஒன்றிய அரசாங்கம் செய்யக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒன்றுபட்ட போராட்டங்கள், நம்மை எதிர்த்திருக்கக்கூடிய, நம்மை எதிர்நிலையில் பார்க்கக்கூடிய பிஎம்எஸ் சங்கம் உட்பட நம்முடைய போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. காரணம் கடந்த வேலை நிறுத்தத்தினுடைய வெற்றி என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த முறையில் சாம்சங் தொழிலாளர்கள் 27 பேரை நாளைக்கு பேச்சுவார்த்தை இருக்கிறதாக உங்களுடைய தலைவர் முத்துக்குமார் சொல்லியிருக்கிறார். பேச்சுவார்த்தையில் நல்லபடியாக நம்முடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அதை அமலாக்குவதற்கு அரசு முயற்சித்தால் நல்லது. ஒருவேளை அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய போராட்டத்தை இன்னும் சக்தி மிக்கதாக 27 பேர் அல்ல, சாம்சங் தொழிலாளர்கள் மட்டுமல்ல, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிஐடியோடு இணைக்கப்பட்ட சங்கங்கள் மட்டுமல்ல, தமிழகம் தழுவிய போராட்டத்திற்கு கூட நாம் செல்ல வேண்டிய தேவை ஏற்படும். இது ஒன்றும் சிஐடியு தமிழ் மாநில குழுவுக்கு புதியதல்ல. கடந்த காலத்தில் உங்களுடைய போராட்டம் நடந்த பொழுது, ஓராண்டு காலம் நீங்கள் போராடின பொழுது, தமிழகத்தில் தமிழகம் தழுவிய 4 போராட்டங்களை நாம் நடத்தினோம். 4 போராட்டங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய போராட்டத்திற்கு லட்சக்கணக்கான ரூபாய் நிதியை சிஐடியோடு இணைக்கப்பட்ட மாநில சங்கங்கள் உருவாக்கி கொடுத்தது. உங்களோடு கைகோர்த்து நின்றார்கள். உங்களுடைய உண்ணாவிரத பந்தலில் உங்களோடு சேர்ந்து இருந்தார்கள். தமிழகம் பூராவும் சாம்சங் தொழிலாளிக்கு ஏற்படுத்தக்கூடிய அநீதிக்கு எதிராக வலுவான போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களாக, வேலை நிறுத்தங்களாக, இதர இயக்கங்களாக நடத்திய பெருமை தமிழக சிஐடிக்கு உண்டு. அதே நிலையை மீண்டும் ஏற்படுத்தாமல் பார்த்துக் கொள்வது அரசினுடைய நாளைய அணுகுமுறையை பொறுத்திருக்கிறது. ஒருவேளை அரசு அணுகுமுறையில் தவறு ஏற்படுமானால் அடுத்து வலுவான போராட்டங்களுக்கு நாம் செல்வோம், நிச்சயமாக வெல்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.